ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன். ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நம்முடைய சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறத வச்சு எடுக்கக்கூடிய பலன். இப்ப சிம்ம லக்னத்துக்கு கிரக நிலைகள்: லக்னாதிபதி சூரியன் 6ஆம் வீட்டில் இருக்காரு, 2-11 புதன், 3-10 சுக்கிரன், 4-9 செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் 5ஆம் இடமான பூர்வபுண்ணிய ஸ்தானத்துல இருக்காங்க. அதே போல 2ஆம் வீட்டுல கேதுவும் 8ஆம் வீட்டுல ராகுவும் இருக்காங்க. 7ஆம் வீட்டுல நமக்கு சனி கண்டக சனியாக இருக்காரு. 6ஆம் வீட்டுல சூரியன் இருக்காரு லக்னாதிபதி. 9ஆம் வீட்டுல குரு இருக்காரு. இப்போ முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ஆயில்ய நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடமான கடகராசியில புதனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறது. மதியம் 1 மணி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம். அப்ப நமக்கு பேச்சு, எதிர்பார்ப்பு, தனலாபம் இதையெல்லாம் கொடுக்குற ஒரு நட்சத்திரமா இருந்தாலும் கூட சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில ரகசிய செயல் திட்டங்கள் அல்லது நம்ம ஒரு பிரயாணம் பண்றது, 2வது வேலைக்கு முயற்சி பண்றது, இந்த மாதிரியான ஈடுபாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு முயற்சிக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். அப்ப தொழில் சார்ந்து பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான முயற்சிகள், அதுல வெற்றிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய புதனானவர் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த செவ்வாயும் புதனும் நம்மளுக்கு நல்ல கிரகங்கள். பாக்யாதிபதி, தன லாபாதிபதி. சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல தான் சேர்றாங்க. அதனால 5ஆம் இடத்துல ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல இடம். அந்த மதியம் 1 மணிக்கு மேல லக்னத்துக்கே சந்திரன் நகர்ந்து வந்துடுறாரு, சிம்ம ராசியில உள்ள மக நட்சத்திரம். அப்ப கேதுவை போல இன்னைக்கு பலன் இருக்கும். கேது 2ஆம் வீட்டுல இருக்காரு, செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாய் 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால இப்ப நம்ம ஒரு மாதிரி பேச்சு, நம்மளுடைய இப்ப ஒரு வழக்கறிஞரா இருக்காங்க, இந்த கிரிமினல் லாயர்ஸ், பேச்சினால வரக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துறது, அல்லது நம்ம பணம், சேமிப்பு பணம் அப்படிங்கிறதுல ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். அதுக்குண்டான முயற்சிகள் அங்க சாதகமாக நடக்கும். இந்த மகம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை 28 ஜனவரி 28 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:52 வரைக்கும் இருக்கு. அதுக்கு மேல சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். இப்ப சுக்கிரனுமே மூல நட்சத்திரத்தில் இருக்காரு, கேது நட்சத்திரத்துல தான் 5ஆம் வீட்டுல இருக்காரு. அதனால இன்னைக்கு உறவுகள் சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த மகிழ்ச்சியான தருணம், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, குழந்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு பதவி உயர்வு, அவங்களுக்கு ஒரு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக நீங்க எடுத்துக்கலாம். திங்கட்கிழமை இன்னைக்கு 29 ஜனவரி 6 மணி மாலை 6:56 வரைக்குமே பூர நட்சத்திரம் இருக்கு. நம்ம லக்னத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் கேது நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஒரு மனமகிழ்ச்சி, பணவரவு, நம்மளுடைய திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வர்றது, இதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். ஜனவரி 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சூரியனுடைய உத்தர நட்சத்திரம். இது 2ஆம் வீட்டுல சந்திரன் கன்னி ராசியில போறாரு. சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டுல இருக்காரு. சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால பண வரவு நல்லா இருக்கும். வேலை வாய்ப்பு, தொழில் பலம் இதெல்லாம் கைகூடும். இன்னைக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். அதனால ஒரு திருப்தி ஏற்படும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல தான் நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரமே இருக்கு. சில பேருக்கு அடுத்த வேலை விரிவாக்கம், தொழில் விரிவாக்கம் இதுக்கும் சாதகமாக இருக்கும். ஜனவரி 31 புதன்கிழமை ஹஸ்த நட்சத்திரம். சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. அது இன்னும் கூடுதல் பலம். சுப செலவுகள் பண்றது, முதலீடுகள் பண்றது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். எதிர்பார்த்த லோன் கிடைக்கிறது, அரசு வழி ஆதாயம் கிடைக்கிறது. அதனால வேலைக்கு இதெல்லாம் சாதகமா இருக்கும். வெளிநாடு வேலை தொடர்பான
ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அரசு துறை அரசியலில் இருக்கவங்களுக்கும் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி பிப்ரவரி 1ஆம் தேதி சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகமானது 5ஆம் வீட்டில் இருக்காரு, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால 5ஆம் இடம் என்பது குழந்தைகள், கலைகள், மன சந்தோஷம், கற்பனை திறன், கலைகள் எல்லாத்தையும் குறிக்கிறது. சுக்கிரன் ரொம்ப ஆடம்பரமான கிரகம், அதனால ஒரு நல்ல எழுச்சியை கொடுக்கும். சுக்கிரனும் அங்கே சேர்க்கை பெறாரு. ஒரு சந்தோஷ, குதூகலம், அன்பு, பாசம், பரிமாற்றம், பிரியப்பட்டவர்களோட பழகிறதுல இன்பம் காண்றது, வளர்ச்சிகள்லாம் நல்லா இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையில பருவ கிளர்ச்சிகள்ல வரக்கூடிய பிரச்சனைகளும் இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு முறையற்ற முறையற்ற ஒரு கிளர்ச்சியான கவர்ச்சிக்கு அடிமையாகக்கூடிய விஷயங்களை தவிர்க்கணும். அது அதுக்கு பின்னால விமர்சனத்துக்கு ஆகும். அதனால நமக்கு அவசரப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டி வரும். கடைசி நாள் பிப்ரவரி 2ஆம் தேதி சுவாதி நட்சத்திரம், அதாவது ராகுனுடைய நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதனால ராகு 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால டென்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது புதன் நட்சத்திரத்துல ராகு இருக்கிறதுனால, புதன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால படபடன்னு அவசர முடிவுகள் எடுக்கிறதோ அல்லது வேகமாக செயல்பாடுகளை செஞ்சு அதனால ஏதாவது தவறுகள் வந்துடுறதோ, மிஸ்டேக்ஸு, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையிலையும் பேச்சுவார்த்தையிலையும் உறவுகள்லையும் கவனமாக இருக்கணும். 8ல் இருக்கிற ராகு 2ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால சில பேருக்கு வேலையில பாதிப்பு இருக்காது, பொருள் வரவு, எதிர்பாராத தனவரவு தொழில் ரீதியாகவும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த 8ஆம் இடம் என்பது நம்மளுடைய கவனக்குறைவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது அசால்ட்டா இருந்து தவறுகள் இழைக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்தாலே அந்த 8ஆம் இடத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடலாம். எப்பவுமே நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நமக்கு அந்த கிரகத்தினாலையும் அந்த கிரகத்தின் நட்சத்திரத்திலே எந்த கிரகம் இருந்தாலும், இப்ப சனியே 7ஆம் வீட்டுல ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கு. அப்ப கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள்ல பேசிட்டு இருக்கும் போதே கூட டென்ஷன் ஆகிடும். ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடம் தான் 8ஆம் இடம். அதனால கணவனோ மனைவியோ பேசுற வாக்குங்கிறது மீனத்துல இருக்கிற ராகு. அப்ப இது என்ன நாக்குல பாம்புன்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி அந்த பேச்சே வம்பு வழக்க வளர்த்து விட்டுருக்கும். அதனாலதான் கிரகங்கள் நட்சத்திர தொடர்புகள் மூலம் பலன் அளிக்கிறேங்க என்படிங்கிறத இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். இன்னும் உபநட்சத்திர கான்செப்ட்னு இருக்கு. உங்க ஜனன ஜாதகத்தை அந்த உபநட்சத்திர கான்செப்ட்ல கணிச்சு வச்சுக்கிட்டு இந்த கோச்சாரத்தை பயன்படுத்திங்கன்னா இன்னும் துல்லியமான பலன்களை நம்ம பெறலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.